ஈரானுக்கு எதிரான நேரடியான மிரட்டல்களை வெளியிட்ட நெட்டன்யாகுவும் ட்ரம்பிடம் ஒப்படைப்பதற்காக தயாரிக்கப்படும் புதிய ஆவணமும் ஈரானிய தலைமைகளின் அதிரடியான பதிலடிகளும். வடக்கு காசாவில் யூத குடியேற்றங்களை அமைப்பது தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள். ஈரானிலே உறுதி செய்யப்பட்ட Su-35 போர் விமானங்களும் ஈரானி ஏவுகணை அச்சுறுத்தல்கள் தொடர்பாக அறிக்கைகளை வெளியிட்டிருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ அதிகாரியும் வெள்ளை மாளிகை ஊடக பேச்சாளரின் எச்சரிக்கைகளும். லெபனான் மற்றும் யெமனிலே நடைபெற்று வரக்கூடிய மோதல்களும் சவுதி அரேபியாவினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்களும் யெமன் ஹவுதி இராணுவத்தின் உச்ச பதிலடி தாக்குதல்களும். பற்றி எரியும் சிரியாவும் மோதிக்கொள்ளும் பயங்கரவாத குழுக்களும் சிரியாவிலே களமிறங்கிய துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஏனைய தலைமைகளும் ஈராக்கிய எல்லை பிரதேசத்திலே பிடிபட்டிருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளின் முக்கிய புள்ளிகளும் துருக்கி வழியாக ஈராக்குக்குள் கடத்தப்படும் ISIS பயங்கரவாதிகளும். சில தடைகள் காரணமாக நேற்றிரவு காணொளியை பதிவிட முடியவில்லை. மேலும் இந்த காணொளியில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி குறித்த காணொளியை இன்று காலை பதிவிட்டேன். இன்று காலை பதிவிட்டிருக்கக்கூடிய காணொளியானது மிக முக்கியமான காணொளியாகும். மத்திய கிழக்கிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்ச பதற்றம் தொடர்பாகவும் ISIS பயங்கரவாதிகளுடைய இரண்டாம் கட்ட அலை தாக்குதல்கள் தொடர்பாகவும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் களமிறக்கியிருக்கக்கூடிய புதிய பிரிவு தொடர்பாகவும் ஈரானினுடைய அதிரடியான மிரட்டல்கள் தொடர்பாகவும் பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டுள்ளேன். இன்று காலை வெளியிட்ட இந்த காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். இதன் மூலம் மத்திய கிழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளையும் சிக்கல்களையும் உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதே நேரம் என்னுடைய காணொளிக்காக நேற்றிரவிலிருந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிரியாவிலே ISIS பயங்கரவாதிகளின் இரண்டாம் கட்ட அலை தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நேற்று மாலை சிரியாவின் இதிலிப் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய கான் ஷேகூன் பிரதேசத்திலே மோதல்கள் தீவிரமடைந்திருந்தன. இதன்போது குறித்த பிரதேசத்திலே ISIS பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களில் 5க்கும் அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் இதிலிப்பின் கான் ஷேகூன் பிரதேசத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளை ISIS பயங்கரவாதிகள் கைப்பற்றிக் கொண்டுள்ளார்கள். குறித்த வரைபடத்தில் சிவப்பு நிற வளையத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் தற்போது ISIS பயங்கரவாதிகளின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் ஜூலானியின் STS படைப்பிரிவிலே அரச இராணுவத்தினுடைய படைப்பிரிவிலே இருக்கக்கூடிய பல தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்கள் தற்போது அவர்களுடைய தலைமை குழுவான ISIS பயங்கரவாத குழுவோடு ஒன்றிணைந்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இதிலிப் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பல தக்ஃபீரி குழுக்களும் தற்போது ISIS பயங்கரவாதிகளோடு ஒன்றிணைந்துள்ளார்கள். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஜூலானியின் கோட்டையாக அடையாளப்படுத்தப்படும் இதிலிப் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்கள் அனைத்தும் தற்போது அவர்களுடைய தலைமை குழுவான ISIS பயங்கரவாதிகளோடு ஒன்றிணைந்துள்ளார்கள். இதனால் இதிலிப் பிரதேசத்தினுடைய பல பகுதிகளிலும் ISIS பயங்கரவாதிகள் அவர்களுடைய தாக்குதல்களை வீரியப்படுத்தி வருகின்றார்கள். மேலும் ISIS பயங்கரவாதிகளின் இரண்டாம் கட்ட தாக்குதல்களுக்கு பின்னால் ஜூலானியின் STS படைப்பிரிவின் தளபதியாக இருக்கக்கூடிய சுஃபியான் தான் இருக்கின்றார் என்பது தொடர்பான பல ஆதாரங்களும் தற்போது வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. இருப்பினும் இவை தொடர்பான தகவல்களை சிரியாவினுடைய ஊடகங்கள் முழுமையாக மூடி மறைத்து வருகின்றன. மேலும் குறித்த தகவல்கள் முழுமையாக உறுதிப்படுத்தப்பட்டதற்கு பின்பு அவற்றை நான் காணொளிகளில் பதிவிடுகின்றேன். அத்தோடு ISIS பயங்கரவாதிகள் சிரியாவினுடைய மத்திய மற்றும் வடகிழக்கு பிரதேசங்களிலும் தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். அதாவது குறித்த வரைபடத்திலே இலக்க மாறினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் ISIS பயங்கரவாதிகளுடைய செயற்பாடுகள் அதிகமாகவே காணப்படுகின்றன. குறித்த பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய பல கிராமங்களை ISIS பயங்கரவாதிகளே கட்டுப்படுத்துகின்றார்கள். மேலும் யூப்ரட்டிஸ் நதிக்கரை கருகாமையில் இருக்கக்கூடிய டேரசோர் பிரதேசத்தின் தெற்கு பகுதியையும் இந்த ISIS பயங்கரவாதிகளே கட்டுப்படுத்துகின்றார்கள். அதே போன்று சிரியாவின் கிழக்கு எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பல பகுதிகளையும் கிராமங்களையும் இந்த ISIS பயங்கரவாதிகளே கட்டுப்படுத்துகின்றார்கள். இதனால் தற்போது குறித்த பிரதேசங்களிலும் ISIS பயங்கரவாதிகள் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஆரம்பித்துள்ளார்கள்.
அடுத்து நேற்று மாலை துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதானும் துருக்கியினுடைய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் துருக்கியினுடைய உளவு பிரிவினுடைய தலைவரும் சிரியாவிலே களமிறங்கி ஜூலானியோடு விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். மார்ச் 10ஆம் திகதி ஒப்பந்தம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்காகவும் குர்திஷ் படையான SDF படைப்பிரிவுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்காகவுமே துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஏனைய தலைமைகளும் சிரியாவில் களமிறங்கி இருப்பதாகவும் இந்த கலந்துரையாடலில் அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஜூலானியுடனான கலந்துரையாடலுக்கு பிறகு துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதான் இவ்வாறு தெரிவித்தார். மார்ச் 10ஆம் திகதி மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தினை குர்திஷ் படையான SDF படைப்பிரிவானது முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் SDF படைப்பிரிவானது இந்த ஒப்பந்தத்தினை மதிப்பதாக தெரியவில்லை. இந்த ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை அவர்கள் மேற்கொள்வதாக புலப்படவில்லை. அவர்களுடைய உண்மையான நோக்கம் மார்ச் 10ஆம் திகதி ஒப்பந்தத்திற்கு முரணாகவே இருக்கின்றது. சிரியாவினுடைய வடகிழக்கு பிரதேசமானது சிரிய அரசாங்கத்திற்கு மிக முக்கியமான பிரதேசமாகும். அதிலும் குறிப்பாக யூப்ரட்டிஸ் கிழக்கு பிரதேசமானது சிரியாவின் அரசாங்கத்திற்கு மிகவும் முக்கியமான பிரதேசமாகும். இதனால் குறித்த பிரதேசங்கள் சிரிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழேயே கொண்டு வரப்பட வேண்டும். அதே போன்று சிரியாவினுடைய வடக்கு எல்லை பிரதேசத்தினுடைய பாதுகாப்பு துருக்கியினுடைய தேசிய பாதுகாப்பில் தங்கியுள்ளது. சிரியாவினுடைய வடக்கு எல்லை பிரதேசத்திலே குர்திஷ் படைப்பிரிவான SDF படைப்பிரிவு நிலை கொண்டிருப்பது துருக்கியின் தேசிய பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். இதனால் SDF படைப்பிரிவானது ஒப்பந்தத்திற்கு அமைவாக சிரியாவினுடைய அரசு இராணுவத்தோடு ஒன்றிணைந்து விட வேண்டும். இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக செயற்பட்டால் எங்களுக்கு ஒருங்கிணைந்த சிரியாவை உருவாக்க முடியும். இல்லாவிட்டால் நாங்கள் அடுத்த கட்ட முடிவுகளையே எடுக்க வேண்டி வரும் என துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதான் தெரிவித்துள்ளார். அதாவது இந்த மாத இறுதி வரையிலேயே SDF படைப்பிரிவுகளுக்கு காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. இந்த மாத இறுதிக்குள்ளே SDF படைப்பிரிவினர் மார்ச் 10ஆம் திகதி ஒப்பந்தத்தினை முழுமையாக ஏற்றுக்கொண்டு சிரியாவினுடைய அரசு இராணுவத்தோடு ஒன்றிணைந்து விட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் குர்திஷ் படையான SDF படைகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வோம். சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றி துருக்கியின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்று துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் குர்திஷ் படையான SDF படையை ஜூலானின் அரசாங்கத்தோடு ஒன்றிணையுமாறு அழுத்தங்களை வழங்கி வருகின்றது. எங்களுடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய இரு தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அழுத்தங்களை வழங்கி வருகின்றது. அத்தோடு துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிதான் எச்சரிக்கைகளை வெளியிட்டு ஓரிரண்டு மணித்தியாலங்களுக்குள் சிரியாவினுடைய அலப்போ பிரதேசத்தின் வடகிழக்கு பகுதியான ஷேக் மசூத் பிரதேசத்திலே ஜூலானியின் படைகளுக்கும் SDF படைகளுக்கும் இடையிலான மோதல்கள் ஆரம்பமாகின. குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜூலானியின் படைப்பிரிவின் சோதனை சாவடிகளை இலக்கு வைத்து SDF படைப்பிரிவினரை ஆரம்பத்தில் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். துருக்கிய வெளியுறவுத்துறை அமைச்சரினுடைய மிரட்டல்களுக்கு பதிலடி வழங்கும் முகமாகவே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு SDF படைப்பிரிவினர் சோதனை சாவடிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதும் ஜூலானியின் படைகளும் தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு இரு தரப்பினருக்கும் இடையில் உச்சக்கட்ட மோதல்கள் ஆரம்பமாக இருந்தன. மேலும் இந்த மோதல்களின் போது இரு தரப்பினரும் பீரங்கி தாக்குதல்களையும் வெடிகுண்டு தாக்குதல்களையும் துப்பாக்கிச் சுட்டு தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். அலப்போவின் ஷேக் மசூத் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதனால் குறித்த பிரதேச 20க்கும் அதிகமான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த தாக்குதல்களில் 18க்கும் அதிகமான ஜூலானியின் படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 10க்கும் அதிகமான SDF படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஜூலானியின் படையை சேர்ந்த 5 நபர்களை SDF படைப்பிரிவினர் கைது செய்து சிறைப்பிடித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இன்று காலை வரையிலும் இரு தரப்பினருக்கும் இடையிலான மோதல்கள் தொடர்ந்திருந்தன. இதைத் தொடர்ந்து இரு தரப்பினரும் தங்களுடைய தாக்குதல்களை நிறுத்திக் கொண்டார்கள். ஆனால் இந்த மோதல்கள் முழுமையாக நிறுத்தப்படவில்லை. அடுத்த வருட ஆரம்பத்தில் குறித்த மோதல்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப் போகின்றன. சிரியாவின் வடக்கு பிரதேசத்தினூடாக துருக்கியினுடைய தரைப்படையினரும் வான்படையினரும் களமிறங்கி ஜூலானியின் படைகளோடு ஒன்றிணைந்து குர்திஷ் படையான SDF படைப்பிரிவுகளுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்திலே அனைத்து பயங்கரவாதிகளும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளப் போகின்றார்கள்.
அடுத்து நேற்று மாலை சிரியாவினுடைய கிழக்கு எல்லை பிரதேசத்தினூடாக ஈராக்கிற்குள்ளே ஆயுதங்களை பரிமாற்றம் செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதாவது சிரியாவின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய டேரசோரின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகள் ஈராக்கிலே எஞ்சிருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்களை பரிமாற்றம் செய்வதற்கான முயற்சிகளையே மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே ஈராக்கிய எதிர்ப்பு குழுவான PMF படைகளும் ஈராக்கிய அரசு இராணுவமும் ஒன்றிணைந்து இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார்கள். இதன் மூலம் குறித்த ஆயுத பரிமாற்றத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 புள்ளிகளும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் எல்லை பிரதேசத்தினூடாக ISIS பயங்கரவாதிகள் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்த ஆயுத பரிமாற்றத்தையும் முறியடித்துள்ளார்கள். ஈராக் சிரியா எல்லை பிரதேசத்திலே PMF எதிர்ப்பு குழுக்கள் முழுமையாக நிலைநிறுத்தப்பட்டிருப்பதனாலும் ஈராக்கிய எதிர்ப்பு போராளிகள் முழுமையான தயார் நிலையில் இருப்பதனாலும் ISIS பயங்கரவாதிகளுடைய செயற்பாடுகள் முழுமையாக முறியடிக்கப்பட்டு வருகின்றன. அதே நேரம் ஈராக் துருக்கி எல்லை பிரதேசமான ஈராக்கினுடைய வடக்கு குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்தினூடாக அதிகளவான ISIS பயங்கரவாதிகள் களமிறக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது ஈராக் மற்றும் துருக்கியிடையிலான எல்லை பிரதேசமானது குர்திஸ்தான் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. ஈராக்கினுடைய வடக்கு பிரதேசமான குர்திஸ்தான் பிரதேசம் ஒரு தனியான அரசாங்கமாகவே இயங்குகின்றது. மேலும் இந்த குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்திலே எதிர்ப்பு போராளிகள் செயற்படுவதில்லை. இதனால் ஈராக்கின் வடக்கு குர்திஸ்தான் எல்லை மற்றும் துருக்கி எல்லை பிரதேசத்தினூடாகவே அதிகளவான ISIS பயங்கரவாதிகள் ஈராக்குள்ளே அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான அருவருப்பான விடயம் என்னவென்றால் துருக்கிய உளவுத்துறையின் முழுமையான ஆதரவோடு துருக்கி வழியாக ISIS பயங்கரவாதிகள் ஈராக்குள் நகர்த்தப்படுகின்றார்கள். அதாவது நண்பனுக்கு நண்பன் எதிரி என்கின்ற கொள்கையின் அடிப்படையில் துருக்கியானது குர்திஷ் படைகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக ISIS பயங்கரவாதிகளை பயன்படுத்திக் கொள்கின்றது. எனவே துருக்கி எல்லை பிரதேசத்தில் குர்திஷ் படைகளுடைய அச்சுறுத்தல்களை குறைப்பதற்காக துருக்கிய உளவு பிரிவானது மறைமுகமாக ISIS பயங்கரவாதிகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றது. இவ்வாறு துருக்கிய உளவு பிரிவின் ஆதரவை பெற்றுக்கொண்டே துருக்கி மற்றும் குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்தின் ஊடாக அதிகளவான ISIS பயங்கரவாதிகள் மொசூலின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிராமமான ஜுமர் கிராமத்தில் களமிறக்கப்படுகின்றார்கள். மேலும் ஈராக்கினுடைய ஸ்திரத்தன்மையை சிதைப்பதற்காகவும் ஈராக்கிற்குள்ளே உள்நாட்டு போரை மீண்டும் ஆரம்பிப்பதற்காகவும் ஈராக்கிய அரசாங்கத்தினை சிதைப்பதற்காகவும் துருக்கியும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து பல வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். லெபனானிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு 14க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் தெற்கு லெபனானினுடைய சிரோன் பிரதேசத்திலே வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளது. இந்த ட்ரோன் தாக்குதலிலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய 3 உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. லெபனானிய அரசு ராணுவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய உளவு பிரிவை சேர்ந்த ஒருவரும் ஹிஸ்புல்லாவினுடைய வான் பாதுகாப்பு படையை சேர்ந்த 2 போராளிகளுமே கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று மாலையும் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் வாகனம் ஒன்று இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. குறித்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் தொடர்பான எந்தவிதமான தகவல்களும் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. அடுத்து யமனின் களத்திலே மோதல்கள் தொடர்கின்றன. இன்று அதிகாலை யமனினுடைய வடக்கு எல்லை பிரதேசமான சதா எல்லை பிரதேசத்திலே சவுதி அரேபிய இராணுவத்தினர் பீரங்கி தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே எல்லை பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய 4 போராளிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் எல்லை பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபிய படைகளை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். பீரங்கி தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலின் மூலமாக சவுதி அரேபிய படைகளுக்கு இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நேற்று காலை யமனின் தெற்கு பிரதேசமான ஏடன் பிரதேசத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூற்றுப்படை தளபதிகளும் தலைமைகளும் முக்கியமான புள்ளிகளும் அதிகாரிகளும் ஒன்றிணைந்து விசேட அமர்வு ஒன்றினை நடத்தியுள்ளார்கள். யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பாகவும் அடுத்த கட்ட மோதலை திட்டமிடுவது தொடர்பாகவும் இந்த அமர்வுகளில் பேசப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல் தொடர்பான வரைபடமும் குறித்த அமர்விலே முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த வரைபடத்திற்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஏடன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமீரக கூற்றுப்படைகளுக்கு தேவையான ஆயுதங்களை ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்ச்சியாக களமிறக்கி வருகின்றது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிடமிருந்து கொள்வனவு செய்திருக்கக்கூடிய பல ஆயுதங்களையும் ஐக்கிய அரபு அமீரகம் யமனின் தெற்கு பிரதேசத்திலே களமிறக்கி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
அடுத்து அமெரிக்க வெள்ளை மாளிகையினுடைய ஊடக பேச்சாளர் NBC ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ஈரானை முழுமையாக கண்காணித்து வருகின்றோம். ஈரான் அணுசக்தி திறன்களை மீட்டெடுப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்தால், ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கான செயற்பாடுகளை மேற்கொண்டால், அல்லது ஈரான் அணு ஆயுதங்களை இன்னும் ஒரு தரப்பினரிடமிருந்து கொள்வனவு செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால், நாங்கள் மீண்டும் ஈரானை முழுமையாக இலக்கு வைப்போம். ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்தாலோ அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட அணு ஆயுதங்களை கொள்வனவு செய்தாலோ ஈரான் முழுமையாக இலக்கு வைக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். இதற்கமைவாகவே தற்போது நாங்கள் ஈரான் தொடர்பான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றோம் என வெள்ளை மாளிகை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதே போன்று பெயர் குறிப்பிட விரும்பாத அமெரிக்க இராணுவ அதிகாரி ஒருவர் அல் அரேபிய ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரான் அதனுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை திறன்கள் அனைத்தையும் முழுமையாக மீட்டெடுத்து விட்டது. 12 நாள் போருக்கு முன்பு இருந்ததை விட தற்போது ஈரானினுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை உற்பத்திகள் பல மடங்கினால் அதிகரிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஈரான் அதிகளவான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உற்பத்தி செய்து மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் இருக்கக்கூடிய அதனுடைய அச்சுக்களுக்கு பரிமாற்றம் செய்து வருகின்றது. நிலம் மற்றும் கடல் வழியாகவே இந்த ஆயுத பரிமாற்றமும் ஏவுகணை பரிமாற்றமும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரானினுடைய இந்த செயற்பாடுகளை நாங்கள் முழுமையாக கண்காணித்து வருகின்றோம். மேலும் ஈரானினுடைய ஏவுகணை திறன்கள் இஸ்ரேலுக்கு மாத்திரம் அச்சுறுத்தல் அல்ல, ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும். எங்களுடைய மத்திய கிழக்கு நண்பர்களும் இவை தொடர்பான கவலைகளை எழுப்பியுள்ளார்கள். இதனால் அனைவரும் ஒன்றிணைந்து ஈரானின் ஏவுகணை திறன்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களை மும்முரமாக மேற்கொள்ள வேண்டும் என குறித்த அமெரிக்க இராணுவ அதிகாரி அல் அரேபிய ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்காக, ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை முழுமையாக குறிவைத்து அழிப்பதற்காக, மேலும் ஈரானினுடைய இந்த அச்சுறுத்தல்களை டொனால்ட் ட்ரம்ப் முழுமையாக நம்ப வேண்டும் என்பதற்காக ஒரு முக்கிய உளவு ஆவணத்தினை நெட்டன்யாஹூ தயாரித்து வருவதாகவும், டொனால்ட் ட்ரம்புடனான சந்திப்பின் போது இந்த உளவு ஆவணத்தினை நெட்டன்யாஹூ டொனால்ட் ட்ரம்பிடம் ஒப்படைப்பார் என்றும், இந்த உளவு ஆவணத்தில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய திட்டங்களும் உள்ளடங்கி இருப்பதாகவும் ஹாரெட்ஸ் ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அத்தோடு நேற்றைய தினம் ஈரான் அதனுடைய அதிரடியான ஏவுகணை சோதனைகளை மேற்கொண்டிருந்தது. இந்த ஏவுகணை சோதனைகள் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் ஈரானினுடைய இந்த அதிரடியான ஏவுகணை சோதனைகளை தொடர்ந்து நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் நெட்டன்யாஹூ இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடனான சந்திப்பின் போது காசாவினுடைய அடுத்த கட்டம் தொடர்பாகவும், ஹமாஸை முழுமையாக நிராயுதபாணியாக்குவது தொடர்பாகவும், ஹிஸ்புல்லாவை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் நான் கலந்துரையாடல்களை மேற்கொள்வேன். மேலும் இவற்றோடு ஈரானினுடைய அச்சுறுத்தல் தொடர்பாகவும் நான் விசேட கலந்துரையாடல்களை மேற்கொள்வேன். நாங்கள் அவசரமாக ஈரானினுடைய இந்த அச்சுறுத்தல்களுக்கு எதிராக முடிவுகளை எடுக்க வேண்டும். ஈரான் சமீப நாட்களாக போர் பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. ஏவுகணை சோதனைகளையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. இவை அனைத்தையும் நாங்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஈரானின் அடிப்படை எதிர்பார்ப்புகள் மாறவில்லை. இஸ்ரேலை அழிப்பதையே ஈரான் பிரதான கொள்கையாக கொண்டுள்ளது. ஈரானிய தலைமைகளுக்கு நான் ஒரு விடயத்தினை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். நீங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் அதற்கான உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம். மேலும் உங்களுடைய அனைத்து திறன்களையும் நாங்கள் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவோம். எங்களுடைய வெற்றி இலக்குகளை அடையாமல் நாங்கள் இந்த போரிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என நெட்டன்யாஹூ தெரிவித்துள்ளார். அதே போன்று நேற்றைய தினம் ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணை பரிசோதனைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகத்தான் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என இஸ்ரேலிய உளவு பிரிவினர் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருப்பதாகவும், இஸ்ரேலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஈரான் அனைத்து விதமான தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வருவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதாவது ஈரான் அதனுடைய ஏவுகணை திறன்களை மீட்டெடுத்து விட்டது. ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது. இதற்காகத்தான் ஈரான் போர் பயிற்சிகளையும் ஏவுகணை சோதனைகளையும் மேற்கொண்டு வருகின்றது. 4ஆம் தலைமுறை அணு ஆயுதங்களையும் ஈரான் உருவாக்கி வருகின்றது. இவை அனைத்தும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதையே குறிக்கின்றது. இதனால் நாங்கள் அவசரமாக முந்திக் கொள்ள வேண்டும். ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு நாங்கள் ஈரானினுடைய திறன்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்கு அமைவாக தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றன. நெட்டன்யாஹுவினுடைய ஊடக அறிக்கையும் இதனைத்தான் உறுதிப்படுத்துகின்றது. ஒட்டுமொத்த சர்வதேசத்தின் பார்வையையும் ஈரானுக்கு எதிராக திருப்பி விடுவதற்கான பிரச்சாரங்களை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
அடுத்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானினுடைய ஏவுகணை திட்டமானது பாதுகாப்பானதாகும். எங்களுடைய ஏவுகணை திட்டம் தொடர்பாக நாங்கள் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளப் போவதில்லை. எங்களுடைய ஏவுகணை திட்டங்களை நாங்கள் மேலும் மேம்படுத்துவோம். எங்களால் முடியுமான அளவுக்கு எங்களுடைய ஏவுகணை திறன்களை அதிகப்படுத்துவோம். ஏனென்றால் பாதுகாப்பு திறன்களை அதிகரித்துக் கொள்வதற்காகவே நாங்கள் ஏவுகணை திறன்களை மேம்படுத்துகின்றோம். மேலும் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான எல்லாவிதமான உரிமையும் எங்களுக்கு காணப்படுகின்றன. ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை பற்றி பேசக்கூடிய மேற்கத்திய தலைவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆயுதங்களை பற்றி பேசுவதில்லை. இவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அதிகளவான மேம்பட்ட ஆயுதங்களையே வழங்குகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு இவர்கள் வழங்கக்கூடிய மேம்பட்ட ஆயுதங்கள் ஈரானுக்கும் ஈரானிய மக்களுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே இருக்கின்றன. ஆனால் இவை பற்றி மேற்கத்திய தலைவர்கள் வாய் திறப்பதில்லை. இதனால் நாங்கள் இந்த நிலைமைகளை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. மேலும் நாங்கள் நினைத்ததை வெற்றிகரமாக செய்து முடிப்போம். எந்த பேச்சுவார்த்தைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் ஈரான் அடிபணிய போவதில்லை என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து ஈரானுக்குள்ளே ரஷ்யாவின் Su-35 போர் விமானங்கள் களமிறக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் Su-35 போர் விமானங்களை பாதுகாப்பதற்கான மிகப்பெரிய கடினமான சுவர்கள் அமைக்கப்பட்டிருப்பது செயற்கைக்கோள் புகைப்படங்களிலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. பெரும்பாலும் 5க்கும் அதிகமான Su-35 போர் விமானங்கள் ஈரானுக்குள்ளே களமிறக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈரான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் அமெரிக்காவினதும் தாக்குதல்களுக்கு பதிலடிகளை வழங்குவதற்கான எல்லாவிதமான தயார்படுத்தல்களையும் முழுமையாக மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து காசாவிலே பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான கொடூரங்கள் தொடர்கின்றன. ஒரு புறம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய மக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை தொடர்கின்றது. மேலும் பலஸ்தீனிய மக்களிடத்திலே பட்டினியும் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. இன்னும் ஒரு புறம் அதிக மழைப்பொழிவினாலும் வெள்ளத்தினாலும் பலஸ்தீனிய மக்கள் கொடூரங்களை அனுபவித்து வருகின்றார்கள். அத்தோடு இன்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சரியான நேரம் வரும்போது நாங்கள் வடக்கு காசாவிலே யூத குடியேற்றங்களை அமைப்போம். எங்களுடைய அரசாங்கம் குடியேற்றத்திற்கான அரசாங்கம். எங்களால் முடிந்தளவு நாங்கள் யூத குடியேற்றங்களை விரிவுபடுத்துவோம். வெஸ்ட் பேங்க் பிரதேசம் முழுவதும் நாங்கள் யூத குடியேற்றங்களை அமைப்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே எங்களுடைய ஒட்டுமொத்த இறையாண்மையை செலுத்துவதற்கும் தயாராகவே இருக்கின்றோம். சரியான நேரத்தில் இதற்கான முடிவுகளை நாங்கள் நிச்சயமாக எடுப்போம். மேலும் தற்போது எங்களுக்கு பல வாய்ப்புகள் கிடைக்கப் பெற்றுள்ளன. இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி காசாவிலே நாங்கள் யூத குடியேற்றங்களை விரிவுபடுத்துவோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.